கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி பகவான், இந்த சனி பகவான் 17/7/2021 16/8/2021 வரைக்கும் 31 நாட்கள் திருவோணம் 2ஆம் மாதத்தில் 100% சூரியனும் சனியும் சமசத்தம பார்வையில் 100% வக்ரகதியில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசியில் திருவோணம் 2ஆம் பாதத்தில் சனி பகவான் நின்னால் அது ஆபத்து பாகை. எவ்வளோ நாள் நிற்கிறாருன்னா 24/7/2021 13/9/2021 வரைக்கும் 52 நாட்கள் ஆபத்து பாகையில் நிற்கிறார். இவ்வாறு நிற்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக நிற்கிறாரு. அப்ப ஆட்சி வக்கரமாக ஆபத்து பாகையில் நிற்கும் பொழுது இந்த கிரகம் என்ன செய்யும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனித்தனியாக 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். மந்தனவன் கதிமாறி திரிகீர போக்கில் தந்துவோ இவ்வினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும் இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தி, உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நர்த்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒளிந்திருக்கும் அதிலே நீச்சமது ஆகிலும் கதிமாறி சுப பலனாக மாறும். மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்டாட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கர கதியால் தோற்றவனும் உண்டு. நீச்சமது தன்மையிலையும் பார்க்கத்தானே அச்சம் பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருத்தால் நன்று. இது வக்கர சனிக்கு ஒரு பாடல். அதாவது வக்கர சனி காலகட்டத்தில் எந்த காரியமும் தாமதம்தான் செய்வார் சனி பகவான். கைப்பொருள்கள் காணாம போகும், பலமே இல்லாமல் சனி இருந்தாலும் கூட கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷத்தில் சனி நீச்சமாகி இருந்து வெற்றி கொண்டவரும் உண்டு, அதே மகர சனியில் தோற்றவரும் உண்டு. ஏன்னா அங்க ஆட்சி வக்கரம். மகரத்தில் நீச்சமது சொல்லாமல் அம்சத்தின் அதுநிலையை பார்க்க வேண்டும். மேஷத்தில் நீச்சமது அப்படின்னு நம்ம சொல்லாம அந்த மேஷத்துல எந்த நட்சத்திர சாரம் ஏறி அம்சத்துல அவர் எங்க உக்காந்துருக்காரோ அதை அங்க உட்கார்ந்துருக்க நிலையை வச்சு சொல்லணும் இந்த சனியினுடைய நிலைப்பாட்டை. அப்படியே அந்த அம்சத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதை வச்சு கெடுபலன்கள் எவ்வளவு இருக்கோ, குறைந்து இருக்குமா நிறைய இருக்குமா அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது இந்த பாடல். அப்போ இந்த வக்கர காலகட்டங்கள்ல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று ஒரு வக்கரம் அடைஞ்சது அப்படின்னா அப்போ என்ன பலன்களை அது தரும்? ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற ஸ்தானத்தில் மற்ற ஸ்தானத்தில் வக்கரம் பெறுகின்ற கிரகம் பலமாக இருந்தாலும் அது என்ன பலனை தரும்? அதை தரும். ஆனா அதே கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்து அது உச்ச பலனை கொடுக்குமா இல்லை ஆட்சி பலனை கொடுக்குமா அப்படின்னா அந்த பலனை அது கொடுக்காது. ஏன் அப்படின்னா அதுவே அங்க பலகீனமாக இருக்கிறதுனால அப்ப அது வக்கர நிலையை அடையும் பொழுது அது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் பொழுது நல்ல பலனை தராது, கெட்ட பலனையும் அதிகமா தராது. அதுதான் அந்த வக்கரம் பெற்ற கிரகத்துடைய நிலைப்பாடு. இப்போ சனி பகவான் மகர ராசியில ஆட்சி வீட்டில் அவரு வக்கர நிலை அடைகிறாரு. பாபர், செவ்வாயும் பாபர் சனியும் பாபர். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகம் பலவீனம் அடைந்ததனால என்ன பலனை தருமோ, நீச்சம் பெற்றால் என்ன பலனை தருமோ அந்த பலனையே இப்பொழுது நமக்கு கொடுக்கும். இது பொது பலன். அப்படி இந்த வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது
பல குழப்பங்கள் ஏற்படும், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறிய சறுக்கல் ஏற்படும், பொருளாதார நிலையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டு இருக்கும். கச்சா எண்ணெய்களுடைய விலை அதிகமாக இருக்கும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்காது. முதியோர்கள், ஊனமுற்றோர்கள் இவங்கெல்லாம் அவதியுடன் நேரிட உடைய காலகட்டமாக அது இருக்கும். ஏன்னா சனி கிட்டத்தட்ட 5 மாசம் வக்கரமாகி உட்காருவாரு. சரிங்களா? மக்களுக்கு நிறைய போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். பணத்துடைய மதிப்பீடுகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால பெண்களுக்கு வேலை பலு அதிகமாகும். ஏன்னா பெண் ராசியில உட்கார்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய குழப்பங்களும் சங்கடங்களும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். உளவுத்துறையினுடைய ரகசியங்கள் இவை எல்லாம் வெளியில வந்து பல உண்மைகள் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறு சறுக்கல் ஏற்படும். சரிங்களா? அதாவது இரும்பு, எண்ணெய் இவை சம்பந்தப்பட்டதெல்லாம் அந்த விலைகள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காது. வரி அதிகரிக்கப்படும். கள்ள மார்க்கெட்டு அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இந்த காலகட்டம். சரிங்களா? மக்கள் வந்து அதிகமான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கும். இது மகர ராசியில சனி வக்கரமாகிறதுனால மட்டும் இல்லைங்க. சனி வந்து திருவோணம் 2ஆம் பாதத்துல உட்கார்றாரு. அப்ப அவர் அம்சத்துல போய் ரிஷப ராசியில உட்காருவாரு. ரிஷப ராசிக்கு அவர் மகா யோகாதிபதி இருந்தாலும் கூட சனி ஆபத்து பாகையில நிக்கிறதுனால இவ்வளவு குளறுபடி. சனி வேற மாதிரி நின்று இருந்தார்னு வச்சுக்கிங்க, அங்க உத்திராடத்திலேயோ இல்ல அவிட்டத்திலேயோ நின்று இருந்தாருன்னா இந்த குளறுபடி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 31 நாட்கள் சூரியனுடைய நேர் பார்வையில இருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், திருவோணம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது மகர ராசியில் ஆபத்து பாகையில் அவர் இருக்காரு. 17ஆம் தேதியிலிருந்து 17/7/2021 16/8/2021 வரைக்கும் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஒரு 6 நாட்கள் செவ்வாய் பகவான் ஆயில்யம் நட்சத்திர சாரம் ஏறி அவங்களும் என்ன பண்றாங்க, ஆபத்து பாகையில உட்காந்து சத்தம பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார், அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் திருவோணத்துடைய 2ஆம் பாதத்துல இருக்கும் பொழுது பரணி நட்சத்திரம் பாதிக்கப்படும். சரிங்களா? பரணி, விசாகம் 4ஆம் பாதம் இவை இரண்டும் பாதிக்கப்படும். அடுத்தது கேட்டை 3ஆம் பாதம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை கொஞ்சம் கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும். அப்ப பரணி நட்சத்திரக்காரர்கள், கேட்டை, விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அது இருக்கும். சரி, இந்த வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவரே வந்து உங்களுக்கு 12 ராசிகளுக்கு இந்த மகர ராசி 6, 8, 12 வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அந்த ராசிக்காரர்கள் தப்பிச்சிருவாங்க. ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு 3, 6, 10, 11 நிற்கும் பொழுது நல்ல பலனை கொடுப்பாரு. இப்ப வக்கரமாகி உட்காரும் பொழுது அந்த பலனை சுமாராகவே கொடுப்பாரு. 5, 9 நிற்கும் பொழுது உங்க ராசிக்கு 5, 9 நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா சுமாரான பலனை கொடுப்பாரு. இப்ப வக்கரமாகி உட்கார்ந்து ஆபத்து பாகையில இருக்கும் பொழுது அங்கேயும் அவரே ஒரு இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது இது வரைக்கும் அசுப பலன்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா அசுப பலன்களை குறைச்சி அவரு நார்மலா நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவரு கொடுப்பாரு. இதுதான் சனியோடைய தன்மை. இந்த சனியானவர் இப்பொழுது மகர ராசியில் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியெல்லாம் பலன்களை இங்கே கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானுக்கு பரிகாரம் என்னென்ன செய்யணும் அது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இந்த சனி பகவானுடைய பரிகாரங்களை நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்
அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் 12 ராசிகளுக்கும். அப்புறம் ராசியோட தன்மைக்கு எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சனி பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கர்மக்காரகன், அந்த கர்மக்காரகத்துக்கு உரிய கிரகம். அவர் போய் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் ஏறி காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், அந்த நட்சத்திர சாரம் ஏறி உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் உடல் காரகன். அப்போ இந்த கர்மக்காரகன் உடல் காரகனுடைய நட்சத்திரம் சாரம் ஏறி அமர்ந்து இருக்கும் பொழுது பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈம சடங்குகள், அதாவது கடைசி காலத்தில் இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் போய் நம்ம உறவுகளுக்கோ இதுக்கோ ஒரு இழப்பு நடந்தது அப்படின்னா நம்ம போய் முன்னின்று அவங்களுக்கு அந்த பிரேதத்திற்கு எல்லா சடங்குகளையும் முன்னின்று நாம் நடத்தினோம் என்றால் அதுதான் பரிகாரம். ரெண்டாவது, யாரெல்லாம் உடல் ஊனமுற்று ரொம்ப வயசானவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார்களோ அவங்களுக்கு முடிஞ்சா உங்களால உடல் உதவி செய்யுங்க, போய் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லையா பணத்தால உதவி செய்ய முடியும் அப்படின்னா அந்த கைங்கரியத்தை பண்ணுங்க. அதை செய்யறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பெருமாளுடைய நட்சத்திர சாரம் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பெருமாள் கோயில்ல சனிக்கிழமை தோறும் அந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது, ஏன்னா சந்திரன் என்பது அன்னத்துக்கு காரகன், அந்த அன்னதானம் கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை மிக மிக விசேஷம். ஒரு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும், இல்லை ஒரு பால் சாதம், அதில் கொஞ்சோண்டு ஒரு 4 எள்ளை வறுத்து பொடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை முழுசாகவே வறுத்து அதில் போட்டாலும் ஒரு வாசனையோடு அந்த எள்ளோட கலந்து எள்ளோதரை செய்ய முடியாட்டினாலும் இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது மிக நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் போய் சடாரிய தலையில் வச்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த பெருமாளே உங்களை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஏனென்றால் வாமன அவதாரம் எடுத்து தன்னுடைய பாதத்தை மகாபலி சக்கரவர்த்தியின் 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டு தலையில வச்சாரு. திருவோணம் இன்னமும் சிறப்பா இது நடந்தது ஒரு திருவோணம். அதனால இந்த திருவோணம் நட்சத்திர சாரம் ஏறி சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய சடாரி அவருடைய பாதனம் தலையில் இருந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட அகங்காரமும் மமகாரமும் சனி தோஷமும் விலகும். தினமும் காக்கைக்கு சாதம் வைங்க. சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவர் வாகனம் நாய், வேதங்கள் எல்லாம் நாயாக இருக்குது கடவுளுடைய கையில் என்பதற்கு தத்தாத்திரேயரும் பைரவரும் உதாரணம். அதனால அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சந்திரன் காரகத்துவம், அதை கொடுக்கலாம். இல்லையா ஒரு பிடி சாப்பாடு எதுவுமே இல்லையா 2 பிஸ்கட்டு இதை கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏழை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச அவங்க சாப்பிட்றதுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு இதை 2ம் நீங்கள் தானம் பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் பரிகாரம். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா உங்கள் ராசியில் சனி பகவான் எத்தனாம் இடமாக இருக்கிறாரோ அந்த பாவத்தை பற்றி பேசவே கூடாது, சரியா? அதை பற்றி மூச்சே விடக்கூடாது. அடுத்தது, சனி பகவான் பெருமை பேசுறது சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், சனி பகவானுக்கு அவருடைய துதியை பாட 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 அவருக்கு நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அவர் கொடுக்கணும்னு நம்ம கர்மா இருந்தால் கூட அந்த பலத்தை எல்லாம் அவர் குறைச்சிக்குவாராம். அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சனி பகவானை வழிபாடு செய்வதுடன் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்த சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா அங்கதான் யமனும் சித்திரகுப்தனும் இணைந்து அவங்க பாவத்தை குறைச்சாங்களாம். கங்கையோட குப்த கங்கை அங்கதான் இருக்கு, கங்கைக்கே பாவம் குறைச்ச இடம். அப்ப கங்கை, சித்திரகுப்தன், யமதர்மன் 3 பேருக்கும் தங்களுடைய பாவத்தை குறைச்ச இடத்துல போய் அந்த சிவனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சனி தரக்கூடிய இந்த
தோஷங்கள் இவற்றையெல்லாம் இந்த பாதிப்பில் இருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெறுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் சிறந்த ஒரு வழிபாடு. இதை 12 ராசிக்காரர்களும் செய்யணும். சரிங்களா? சரி. ஒவ்வொரு ராசிக்கு சனி பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்து அந்த நட்சத்திரம் எதுவாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த பலனை ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம். கடுமையாக உழைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இப்ப விரய சனி வந்துடுச்சு, 7.5 சனி ஆரம்பிச்சு விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப பயந்து கதி கலங்கி இருக்கிறீங்க கும்பராசி நேயர்கள் அனைவரும். இப்ப சனி வேற விரயத்துல உட்கார்ந்து ஆட்சி வக்கரமாக 100% வக்கர கதியில் ஆபத்து பாகையில் வந்து இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய விரயங்கள் ஏற்படும், உடல் உபாதைகள் இருக்கும். தேவையற்ற வீண் செலவு செய்யாம இருங்க. விரயம் வரும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில இருக்க பணத்தை கொண்டுட்டு போய் ஒரு முதலீடு செய்கிறேன்னு இப்ப புதுசா ஒரு முதலீடு செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட்ல போடுற, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற, இருக்கிற பணத்தை ரொம்ப பத்திரமா பிளான் பண்ணி பேங்க்லயும் நீங்க வச்சுக்கீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அது மாதிரி வச்சுக்கிங்க. மற்றதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா 1 2 பெருக்கிறேன்னு யார் சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒரே ஒரு விஷயம், குரு உங்களுடைய ராசியில வந்து தனாதிபதி அந்த வீட்டுக்கு விரயத்துல வந்து வக்கரமாயி உட்கார்ந்துருக்காரு. அதனால கொஞ்சம் இருக்கிற பணத்தை நீங்க விரயம் ஆக்கிடாதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல். அவனே லாபாதிபதி, அவனே தனாதிபதி. வேற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கும்பராசிக்கு என்ன அப்படின்னா 2க்கும் 11க்கும் அதிபதி குரு பகவானாக தனக்காரகன் வந்து அந்த தனக்காரகன் உங்க ராசியில அதிசாரத்துல வக்கரமாகி உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இட பூர்வ புண்ணியத்தை பார்ப்பாரு. திரிகோணத்துல வேற சந்திப்பு. 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. இது ரொம்ப சிறப்பு. பார்க்கும் இடத்தில் அவர் வக்கரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலனையே கொடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 4ல் ராகு தாய் சுகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது 10ல் தொழில் ஸ்தானத்துல கேது. இப்படி இருக்கும் பொழுது தொழில நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சு வந்திருப்பீங்க. நிறைய உங்க வியாபாரங்களிலெல்லாம் நிறைய தடைகள் இருக்கும். ஓரளவுக்கு இப்ப சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருப்பான் கேது. இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை இல்லாம இருந்திருக்கும், இப்ப அனுபவம் வந்து சேர்ந்திருக்கும். சனியும் அதை தான் வாரி வழங்குவாரு. விரயத்துல உட்காந்துட்டு ஒரு விரயம் ஏற்பட்டு அதுல இருந்து அனுபவத்தை கத்துக்க அப்படின்னு. நான் கத்துக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போதைக்கு நீங்க உங்களுடைய தொழில் விருத்தி பண்ற, வியாபாரத்தை நான் எக்ஸ்டாப்ளைஸ் பண்ற, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. எதுலையுமே முதலீடு பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா உங்க வீட்டுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்க ராசியிலே வந்து அந்த 6ஆம் அதிபதியோடைய நட்சத்திர சாரம் ஏறி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சனி பகவான். அவர் இந்த வருஷம் ஃபுல்லா அதுல திருவோணத்துல தான், திருவோணம் 4 பாதத்துக்குள்ள அப் டவுன்ல போயிட்டு வர போறாரு. வக்கரத்துல வந்துட்டு மறுபடியும் திருப்பி போறாரு. ஸோ அதனால இந்த வருடம் ஃபுல்லாமே அது கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பை தராது தான். கொஞ்சம் கவனமாக இருந்து தொல்லை துயரம் வாழ்க்கையில பட்ட காலிலே படுங்கிற மாதிரி பட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது விரய சனி. ஆனாலும் மேற்கொண்டு நான் சொல்லியிருக்க பரிகாரங்களை செய்யுங்க. சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? அரசியல்வாதிகள் எல்லோரும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் போய் 6ல் உட்கார்றாரு ஆபத்து பாகையில. விரையாதிபதி இடத்துல இருந்து சனி பகவான் பார்க்கிறாரு. அப்ப 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த 6 நாட்களுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அடுத்தது 7ஆம் அதிபதி இடத்துல வந்து உட்காருவாரு செவ்வாய் பகவான். சூரியன் வீட்டுல வந்து உட்காருவாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், புதன், குரு, சந்திரன் இவர்கள் எல்லாம் உங்க ராசிக்கு ஒரு சமமான ஒரு கிரகம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? பகையாக இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கேது இந்த இடத்துல போய் பகை இடத்துல தான் போய் இந்த கிரகம் எல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு உங்க வீட்டை பார்க்க போகுது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துக்குள்ள நீங்க வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க. பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கிறது சிறப்பை தரும். பிள்ளைகள் இதுவரைக்கும் படிப்புல மந்தமாக எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு படிப்புல இப்ப சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. அந்த புதன் பகவான் 7ல் வந்து உட்காரும் பொழுது இந்த குரு பார்க்கும் பொழுது, குரு புதனை பார்க்கும் பொழுது குழந்தைகள்
குழந்தை பாவத்து கிரகத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலனையே அது வந்து கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் உங்களை பற்றிய குறைகளும் கிசுகிசுகளும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். கவனத்தில் அதையெல்லாம் ஏற்றி கொள்ளாமல் இப்போதைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு குணாதிசயமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிற வேலையை அப்படியே வச்சுக்கிட்டு போங்க. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, வாக்குறுதியை கொடுக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகள் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அதனால அதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? தந்தையின் உடல் உபாதைகள் இவையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதுவரைக்கும் இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, விரயத்தில் இருந்து பார்க்குறாரு. அதனால் அந்த மருத்துவம் நார்மலாகவே எப்பயும் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் அந்த இதில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் விரயமும் 6-12 சம்பந்தப்படுது ஆபத்து பாகையில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இது இருக்குது. சரி, இவ்வாறாக இருக்கும் பொழுது இளைய சகோதரன் கிட்ட பிரச்சனைகள் வருவதற்கு தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. அதே சமயத்தில் மூத்த சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு வந்து அறிவுரைகள் கூறுவார்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்களுடைய அட்வைஸை கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. 8/8/2021 அன்று தட்சிணாயனத்தில் வரக்கூடிய முதல் சர்வ அமாவாசை. அந்த 6ஆம் அதிபதி உடைய அந்த 6ஆம் அதிபதி இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து இருந்த அவரு உங்களுடைய விரயத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதிகளாக சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 6ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வருவாங்க. வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் வரக்கூடிய இந்த சர்வ அமாவாசை நம்ம பித்தர்களுக்கு, நம் முன்னோர்களுக்கு, தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது, நம்ம அந்த தர்மத்தை அன்று செய்யும் பொழுது பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது திதி மூலியமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி சிராத்தம், நீங்க திலகோமம் இவற்றையெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தன பிராப்தி வரும். தனம் குறையாது. செஞ்சு பாருங்க. சரிங்களா? உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, என்ன பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது சிறப்பு. சரிங்களா? என்ன ஒரு ஐயரை வச்சு ஒரு எள்ளும் தண்ணியும் தெளிக்கணும் அப்படின்னா, திதி கொடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 500 ரூபாய் செலவாகும் அதிகபட்சம். அவர்கிட்ட உங்களோட நிதி நிலைமை சொல்லப்போ அவங்களும் உங்கள்கிட்ட கராராக கேட்க போகிறது கிடையாது. அதனால் அன்று நீங்கள் முன்னோர்களுடைய நீர்த்தார் கடனை செய்து உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அன்னைக்கு நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதமும் பிரண்டை துவையல் எள் துவையல் அரைச்சி வைத்து உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த முன்னோர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஏதாவது 2 பதார்த்தத்தை வைத்து நீங்கள் படையல் போட்டு அதை காக்காவுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். அன்னைக்கு முடிஞ்சால் அன்னைக்கு 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு கொடுங்க. தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைரவருடைய வாகனம், சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவருடைய வாகனம். அந்த பைரவருடைய வாகனம் நாய் வந்து வேதங்கள் எல்லாம் நாயா நின்றுதான், தத்தாத்திரேயருக்கும் பைரவருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையோ பாலையோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது வாயில்லாத ஜீவன் வாழ்த்த தெரியாது, ஆனால் அதனுடைய வயிறு உங்களை வாழ்த்தும். இப்படியெல்லாம் புண்ணியத்தை சேர்த்து வைத்து கொண்டால் விரய சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடாது. சரிங்களா? அன்னைக்கு மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து 30 முக்கோடி தேவர்களை அந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு மாட்டிற்கு நீங்க கொடுக்கும் பொழுது அவை வாழ்த்தும் பொழுது அந்த 30 முக்கோடி தேவர்களும் உங்களை வாழ்த்தும் பொழுது எப்பேற்பட்ட சனியினுடைய பாதிப்போ கிரக தோஷம் இருந்தா கூட அதெல்லாம் விலகி போகும். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து உங்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று அவருக்குன்னு சொல்லியிருக்க அந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்க செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும் என்பது திண்ணம்.
நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அடுத்தது மீனராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.